வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனாவசியமாக வீட்டிலிருந்து வெளியேறுவதை தவிர்க்குமாறு அரசாங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். நேற்று செலுத்தப்பட்ட கோவிட் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை விவரம் வெளியீடு. தேசிய பட்டியலில் 50% ஆசனங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்கிறார் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை. இயற்கையை அழிக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. ஆசிரியர்கள் மீது கை வைத்தது இல்லை, கை வைக்கப் போவதும் இல்லை என்கிறார் அமைச்சர் சரத் வீரசேகர. இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க ஏற்றுமதிகளை பெருக்க வேண்டும் என்கிறார் பிரதமர் மோடி. மக்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தவர் கருணாநிதி. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி கடிதம். இனி விரிவான செய்திகள். உலக நாடுகள் பலவற்றில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வரும் டெல்டா கோவிட்-19 திரிபு இலங்கையிலும் அதிக வேகமாக பரவி வருவதால் அனைவரும் விரைவாக கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளனர். அத்துடன் அத்தியாவசியமற்ற தேவைகளுக்காக வீட்டிலிருந்து வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கோவிட் தொற்றாளர்களின் 1.5% மரணிக்கின்றனர். பெரும்பாலானோர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஆட்கொள்ளி கோவிட் வைரஸிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள பின்வரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய காரணங்கள் தவிர்ந்த வேறு விடயங்களுக்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம். திருமணங்கள், இறுதி சடங்குகள் மற்றும் பிற விழாக்களில் பங்கேற்பதை முற்றாக நிறுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. பொது இடத்திற்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிவது அவசியம். அறைகள், அரங்குகள், மின் தூக்கி மற்றும் வாகனங்கள் போன்ற மூடப்பட்ட பகுதிகளில் கூட்டமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். அவ்வப்போது கைகளை சவர்க்காரம் கொண்டு கழுவுவதோடு மற்றவர்களிடம் இருந்து 2 மீட்டருக்கு மேல் இடைவெளியை பேணுங்கள். நாட்பட்ட நோய்கள் கொண்டுள்ளோர் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்குமாறு அரசு தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,14,291 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய தினத்தில் எக்ஸ்ட்ராசெனிகா முதலாம் தடுப்பூசி 38,665 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இதே நேரம் 17,547 பேருக்கு எக்ஸ்ட்ராசெனிகா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய எக்ஸ்ட்ராசெனிகா முதலாம் தடுப்பூசியினை செலுத்திக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,74,219 அதிகரித்துள்ளது. அத்துடன் 8,51,151 பேருக்கு இதுவரையில் எக்ஸ்ட்ராசெனிகா 2ஆம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய தினத்தில் 46,113 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை 2,545 பேருக்கு சைனோஃபார்ம் 2ஆம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 86,61,405 அதிகரித்துள்ளது. 18,33,281 பேருக்கு சைனோஃபார்ம் 2ஆம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இது தவிர நேற்றைய தினம் 5,465 பேருக்கு மொடர்னா முதலாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய இதுவரை மொடர்னா முதலாம் தடுப்பூசியினை செலுத்திக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,28,826 அதிகரித்துள்ளது. அத்துடன் 3,830 பேருக்கு ஃபைசர் முதலாம் தடுப்பூசி நேற்றைய தினம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் 126 பேருக்கு ஃபைசர் 2ஆம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைகளில் பொருத்தமான சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். அத்துடன் தேசிய பட்டியலில் 50% ஆசனங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு நாடாளுமன்றத்தின் தேர்வுக்குழுவிற்கு முன்மொழிந்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் இந்த முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நாடாளுமன்றம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பெண்களின் பிரதிநிதித்துவம் 30 அதிகரிக்கப்பட வேண்டும் என
என்று மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பேசிய அதன் தலைவர் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு வேட்புமனு பிரச்சனையாக உள்ளது. தற்போதைய விகிதாசார பிரதிநிதித்துவ முறை பெண்களுக்கு அந்த அளவு சாதகமாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் வன்முறை அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலின் கட்சிகளில் பெண்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்படாதது குறித்தும் இந்த குழு விவாதித்து உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையிலும் முன்னர் முன்மொழியப்பட்ட மாகாண சபை தேர்தல் முறையிலும் பெண்களின் பிரதிநிதித்துவத்திற்கு அதிக இடம் இருப்பதாக சபை தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன இந்த நிகழ்வில் தெரிவித்துள்ளார். பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க தற்போதைய தேர்தல் முறையை பயன்படுத்த முடியாது என்று பேசிய பேராசிரியர் GL பீரிஸ் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் போட்டியிடும் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பெண் அரசியல் என்பது ஒரு கலாச்சார பிரச்சனை என்று அதுல்ய ரத்னதேரர் இதன்போது தெரிவித்துள்ளார். அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிவில் சமூக அமைப்புகள் பெரும் பங்காற்ற முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். மகளிர் அரசியல் கல்வியகத்தின் தலைவர் சட்டத்தரணி நிமல்கா பெர்னாண்டோ உள்ளூராட்சி தேர்தல் முறையில் தற்போதைய 25% இடஒதுக்கீடை பராமரிப்பது அவசியம் என்று கூறியுள்ளார். அரசியல் கட்சிகள் பெண் தலைமைத்துவ பயிற்சியை வழங்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் 30% அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்துள்ளார். அமைச்சர்கள் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, பேராசிரியர் GL பீரிஸ், நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுரகுமார திசாநாயக்க, கஃபீர் ஹாசிம், ரஞ்சித் மத்தும பண்டார, MA சுமந்திரன், மெனோகனீசன், மதுர விதானகே மற்றும் சாகர் ஆரியவம்சம் ஆகியோர் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டின் இயற்கையையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என்பதுடன் காடழித்தல், மணல் கொள்ளை என இயற்கையை அழிக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தராதரம் பாராது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் துசார இதுனில் இயற்கை வளங்கள் அளிக்கப்படுவது தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் பதிலளிக்கையில், சுற்றாடலை பாதுகாக்க ஓர் அரசாங்கம் என்ற ரீதியில் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். கடந்த காலத்தில் காடழித்தல் மற்றும் மணல் அகழ்தல் போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாது இருந்தமையை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் தற்போது அந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளோம். அரசியல் கட்சிகள் அரசியல் அதிகாரம் மற்றும் ஏனைய தராதரங்களை பாராது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதியை நிலைநாட்டும் அதிகாரம் எமக்கு கிடைக்கப் பெற்றால் இவ்வாறான அழிவுகளை ஏற்படுத்தியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளோம். பலருக்கு தண்டனைகளையும் பெற்றுக் கொடுத்துள்ளோம். மணல் அகழ்வு செயற்பாடுகளும் மணல் வெட்டும் நடவடிக்கைகளும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுடன் நாட்டின் இயற்கை மற்றும் இயற்கை வளத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மீது கை வைத்தது இல்லை என்றும் இனிமேல் கை வைக்கப் போவது இல்லை என்றும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இப்போது பல்வேறு தரப்பினர் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றனர். இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களால் போலீஸ் அதிகாரி ஒருவர் விரல்கள் இரண்டையும் இழந்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சியினர் இதுவரையில் இது குறித்த விடயம் தொடர்பாக கண்டனத்தையோ அல்லது கவலையையோ வெளியிடவில்லை. நல்லாட்சி காலத்தில் நீர்த்தாரை பிரயோகம், கண்ணீர் புகைத்தல், தடியடி பிரயோகம் என்பன நடத்தப்பட்டன. ஆனால் நாங்கள் ஒரு ஆசிரியர் மீது கை வைத்தது இல்லை, கை வைக்கப் போவதும் இல்லை. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய எங்களை தாக்கினாலும் பொறுமையாக இருக்குமாறே போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி.
கொரோனா நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை உந்தி பெருக்க இந்தியாவில் ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும் என தொழில் பிரதிநிதிகளை இந்திய பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தொழில் பிரதிநிதிகளை காணொலி வாயிலாக சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி தமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்றுமதியில் 20% பங்கு இருக்கின்றது என்றும் கொரோனாவிற்கு பிந்திய கால பகுதிகளில் உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள புதிய வாய்ப்புகளை இந்திய ஏற்றுமதியாளர்கள் திறன்பட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நடப்பு நிதியாண்டில் 40,000 கோடி அளவில் ஏற்றுமதியை அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த ஏற்றுமதிகள் இந்தியாவில் புதிய சந்தைகளை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் அரசு இவர்களுக்கு தொடர்ந்து உதவும் என்றும் சர்வதேச விநியோக சங்கிலியில் இவர்களின் பங்குகளை விரிவாக்க இந்தியா குறைந்த விலை தடவாளங்கள் மூலமாக தடையற்ற தரமான விநியோக சங்கிலியை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்றும் பிரதமர் மோடி இதன்போது தெரிவித்துள்ளார். சமூக புரட்சியில் கருணாநிதி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றியமைத்தவர் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அவர் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது: கருணாநிதியின் நினைவு நாளில் நவீன தமிழகத்தை வடிவமைப்பதில் அவரது மகத்தான பங்களிப்பை பெருமைப்படுத்த விரும்புகின்றேன். சமூக புரட்சியில் கருணாநிதி முக்கியமானவர் மட்டுமன்றி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றியமைத்தவர். கூட்டாட்சியில் அரசியலில் பல்வேறு மாநில உரிமைகளை அங்கீகரிப்பதற்காக போராடியவர். அவர் அமைத்த அடித்தளம் மக்கள் தங்கள் கலாச்சாரங்கள் மற்றும் அடையாளங்களை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து ஊக்குவிக்கப்படுகின்றனர். கருணாநிதியின் வீரமிக்க போராட்டம் மற்றும் அவர் உருவாக்கிய முற்போக்கான மக்கள் இயக்கத்தில் இருந்து நாங்கள் வலிமை பெறுகிறோம் என்று அக்கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.